மாதத்தினுடைய கடைசி நாளிலே கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுற மாதிரி நீங்கள் விட்டு விட்டுறாதீங்க, இல்லையா? ஆமாம், சில பேர் மாசத்துடைய முதல் ஆராதனைக்கு திருவிருந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்புறம் அப்படியே இல்லை, எல்லா ஆராதனையிலுமே தேவன் வருகிறார், எல்லா ஆராதனை தேவன் பேசுகிறார், எல்லா ஆராதனையும் தேவன் கனப்படுத்துகிறார். ஆமா, சொல்லுங்க. சரி, நம்ம தொடர்ச்சியா குடும்பங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? ஸ்தோத்திரம். 3ஆம் வாரம் சொன்னேன், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அல்ல ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கிற சில கோணலான காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். கவனிங்க, கேட்டு கீழ்ப்படியணும். நீங்க போன வாரம் குடும்பங்களில் இருக்கிற சில கோணல்களை பார்த்தோம், இல்லையா? ஸ்தோத்திரம். இன்றைக்கும் குடும்பங்களில் இருக்கிற சில கோணலை பார்த்து நாம் இந்த செய்தியை முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். புரியுதா? பிரசங்கி ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா? அது போலவே ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் என்ன பண்ணுமா? கெட்டு போக பண்ணுமா? புரியுதா? அந்த சொற்ப மதியினம் தான் நம்ம பார்க்கிற கோணல். அந்த சொற்ப மதியினம் தான் நம்ம பார்க்கிற கோணல். ஹல்லேலூயா. அதை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை, இல்லையா, நல்ல பரிமள தைலம் மாறி வாசனை வீசுகிற ஒரு தைலமாய், ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் நம்ம குடும்பம் மாறிவிடும். ஹல்லேலூயா. கவனிங்க, இது குடும்பத்து மாதம் பேசல, வாலிப பிள்ளைகளுக்கு பேசுகிறோம், இல்லையா, வயதான மக்களுக்கு பேசுகிறோம், இல்லையா? எல்லாருக்குமே தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். ஆண்டவர் பிரித்து தனித்தனியெல்லாம் பேசுறது கிடையாது. ஆமென். சரி, அப்போ இங்க சொல்றாரு, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அதே போலவே சொற்ப மதியினம் ஒரு சின்ன தவறுகள் உன் வாழ்க்கை முழுவதுமே என்ன பண்ணும்? நாரி கெட்டு போக பண்ணும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையால் தான் ஆவியானவர் உங்களுக்கு அப்பப்போ இந்த காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ குடும்பத்தில் நம்ம கிட்ட இருக்கிற இந்த சொற்ப மதியினம், ஒரு கீழ்ப்படியாமை, ஹல்லேலூயா, நம்ம அதை பார்க்க போகிறோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாய் பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 17:32. எஸ், ரெண்டுமே. அவன் மனைவியோ பின்னிட்டு லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். சகோதரியே, சகோதரா, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே ஆவியான் சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிறார், லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். கவனிங்க, இது ஒரு குடும்பம், இல்லையா? தேவன் நன்மைகளை கொடுத்தும் கிருபைகளை கொடுத்தும் ஆசீர்வாதங்களை கொடுத்தும், இல்லையா, இழந்து போன ஒரு குடும்பம். புரியுதா? ஏன்னா
லோத்துக்கு அழைப்பு இல்லை, ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் லோத்தை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆமா. வயலுக்கு இறக்கிற நீர் சற்று அங்க இருக்கிற சில பயிர்களுக்கு போகுது இல்லையா? அந்த மாதிரி லோத், ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். கவனிங்க கவனிங்க, நம்மளாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம், நமக்காக யாரோ ஒரு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, நம்ம ரட்சிப்புக்காக, நம்ம மனம் திரும்புவதற்காக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டால் கர்த்தர் உங்களை என்னையும் கிருபையாய் ரட்சித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு கால சம்பவத்தை புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அதை அடுத்துகிறார் என்றால், கவனிங்க, ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் இல்லையா? ஆபிரகாம் நிமித்தம் இல்லையா கடவுள் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். 2 பேருக்குமே மந்தைகள் பெருகிவிட்டது. 2 பேருமே இல்லையா ஸ்தோத்திரம், பூமி தாங்க முடியல. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளாத ஒரு குடும்பமாய் மாறி போய்விட்டது. கவனிங்க, யாரோ செய்த ஜெபம், யாரோ பண்ண ஜெபம், யாரோ இல்லையா உங்களுக்காக பிரயாசப்பட்டாங்க, இன்னைக்கு ஆண்டு உங்களை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து இல்லையா உங்களை இந்த தேசத்தில், இந்த இடத்துல, சபையில் ஒரு சாட்சியாக, ஒரு மனிதனாக இல்லையா 4 பேர் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். உண்மைதானே? இதை நீங்கள் கெடுத்துக் கொள்ளவே கூடாது. கவனிக்கணும், ஆண்டவர் சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போவதாக சொன்னார். சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஆபிரகாம் அந்த பட்டணம் அழியக்கூடாது என்று தேவனுடைய ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிறகு சில மன்றாட்டு ஜெபம் செய்கிறார். 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா ஆண்டவனே? அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஏன்னா ஏன்னா லோத்தும் ஆபிரகாமும் லோத்தும் அவருடைய குடும்பமும் அந்த சோதமுக்கு போய் 25 ஆண்டுகள் ஆகிறது. எத்தனை ஆண்டுகள்? எத்தனை ஆண்டுகள்? வாய்த்தது சொல்லுங்க. 25 ஆண்டுகள் ஆகிறது. ஏன் ஆபிரகாம் 10 பேர் நிறுத்திட்டார்னா இல்லையா, லோத்து மனைவி 2 பிள்ளைகள் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணியிருந்தா கூட 25 வருஷத்துல 25 ஒரு 100 பேர் ஆதாயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒண்ணுமே செய்யாம இல்லையா, கவனிங்க, சோதமின் அக்கிரமம் என்று சொல்லி பைபிள் போட்டு அதையும் நம்ம பார்த்துருவோம். ஏன் இவங்களால ஊழியம் செய்ய முடியல, ஏன் இவங்க அழிஞ்சாங்கன்னா, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் சோதமின் அக்கிரமம் 49, இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம், இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்தினிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையானுடைய கையை அவர் பலப்படுத்தவில்லை. கவனிங்க, எடுத்துட்டீங்களா? ஒரு முக்கியமான வசனம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் பாருங்க, பைபிள் பாருங்க. இதோ 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 கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம் இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சோத்திரம். கவனிங்க, ஏன் லோத்தின் மனைவி உப்பு தூணா மாறினா தெரியுமா? கர்வம். கர்வம் கர்வம்னா என்ன? கர்வம் கர்வனா திமிரு, ஆணவம், அகங்காரம், திமிரு, அடங்கா பிடாரி, மேட்டிமை, இதெல்லாம் கர்வம். இதுதான் உன்னை பின்னிட்டு போய் உப்பு தூணா மாற்ற போறது. தசை மாறிடு. நம்ம குடும்பத்தில் கவனிங்க, சோதமின் அக்கிரமம் அங்க இருந்த இவங்களை பற்றி கொண்டது. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ பிரிந்து வாழ வேண்டும் இல்லையா, நீ கொஞ்சம் ஜனமா இருக்கும்போது அவனை பிரித்து எடுத்துட்டு சொல்றாரு ஆண்டவர். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமா சொல்லுங்க, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் சோதோமின் அக்கிரமத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது. கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆனா பாருங்க, இந்த குடும்பம்
கவனிங்க. ஆனால் லோத்து ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் லோத்தின் மனைவியோ பிள்ளைகளையோ பைபிள் அப்படி சொல்லலை. ஏன்னா இவர்கள் சோதோமின் அக்கிரமத்திலே மாட்டிக்கொண்டார்கள். சோதோமின் அக்கிரமம் என்ன? கர்வம். 2 ஆகார திரட்சி. ஆகார திரட்சினா இல்லையா, 30 நாளும் பிரியாணி. ஸ்தோத்திரம். அதுவும் வாழ்க்கையை நாசமாக்கிடும். ஹலோ, நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், எத்தனை பேர் நீங்க காலை ஜெபம் பண்றீங்கன்னு தெரியாது. ஆனா நான் ஒவ்வொரு குடும்பம் போனா காலை ஜெபம் பண்றீங்களா, அதிகாலை ஜெபம் பண்றீங்களா, உபவாசம் ஜெபம் பண்றீங்களா, இல்லைன்னா உன் வாழ்க்கை உப்பு தூணாகிடும். ஆகார திரட்சி. 3 மணிக்கு எழுந்துக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்துக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எழுந்துக்கிறது மிருகம், 8 மணிக்கு எழுந்துக்கிறது நோயாளி, 9 மணிக்கு எழுந்துக்கிறான்னு நீ வாழவே கூடாது. நேற்று பாஸ்டர் ரத்னம் சொல்றாரு, இப்படி ஆள் இருக்கக்கூடாது உலகத்தில். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா? ஆமா, நீ பூமிக்கு பாரம். ஏன் ஏன் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிற? எத்தனை வீட்டில் அதிகாலை ஜபம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். ஏன்னா உனக்கு ஆகார திரட்சி. ராத்திரில தான் இல்லையா பரோட்டா வாங்கி குருமா வாங்கி ஊத்தின்னு இல்லையா குடும்பமா ஊத்தி அடிக்கிறது. செத்துருவே. பரோட்டா வந்து உனக்கு மாரடைப்பு உண்டாக்கிடும். ராத்திரியில் 6 வயிறு சோறு சாப்பிடு, 4 வயிறு தண்ணி குடி, 4 வயிறு கேப்பா இருக்கணும். ராத்திரி தான் ஃபுல்லா அடிச்சுட்டு தொண்டை வரைக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கின்னு அப்படியே தூங்க பாருங்க. அது 8 ஏன் சில பாருங்க சர்ச்சை வருமா அப்படி விசுட்டு வரும். ஏன் ஏன் அதை முடிக்க டைம் இல்லை. டைமர் ஆயிடுச்சு, பஸ் வந்துடுவார. நான் நிறைய பார்த்துருக்கேன், அப்படியே விசு வரும். வீட்டிலே முடி, சீக்கிரம் ஏந்துக்கோ. கர்வம், ஆகார திரட்சி, சாங்கோபமான நிர்விசாரம். நிர்விசாரம் தேவனுக்கு பிடிக்காத 3 பாவம் இது. நிர்விசாரம். 7 மணிக்கு கோயில்னா நீ 6:59 உள்ள இருக்கணும், இல்லைன்னா நீ உப்பு தூணா மாறிடுவேன். ஏசப்பா, இதுவரையும் நீ சொல்லவே இல்லை பாச, இப்போதான் ஆமை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அவளுடைய வாழ்க்கை பைபிள் அழகா சொல்லுது, அவளையும் அவருடைய பிள்ளைகளையும் இந்த பாவம் பிடித்து கொண்டது. என்ன பாவம்? கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரம். உங்க வாழ்க்கையில நிர்விசாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீ பாஸ்டர் அவருடைய மெசேஜ் கேட்டு கொடுத்தேன். அவர் சர்ச்சையில் 17,500 பேர் இருக்கிறாங்களாம். ஸ்தோத்திரம். காலை ஜெபம் பண்ணும்போது அது யோசிச்சேன், ஏசப்பா நான் எப்போ அந்த 17,500 பார்க்க போறேன் ஆண்டவரே. ஆமா ஆமா அவர் சொல்றாரு, நான் 4 மணிக்கு தான் எழுந்துப்பேன், 4 மணிக்கு தான் எழுந்துப்பேன். புரியுதா? தயவு செய்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் வாழ்க்கை இல்லையா? இதெல்லாம் பிசாசு உன் குடும்பத்தில் கொண்டு வர ஒரு கோணல் இல்லையா? தயவு செய்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, வாலி பிள்ளையா இருந்தாலும் சரி இல்லையா, 5 மணிக்கு மேலே நீ படுக்கையில் படுத்தினா உங்க கூட பேய் படுத்துன்னு இருக்கும். உண்மைதான், பேய் படுக்க வந்து. ஏன்னா ஏசு 5 மணிக்கு மேலே அவரு பாருங்க, அவர் அதிகாலமே இருட்டோட கூட எழுந்து போய் தன் பிதாவை சந்திக்க வனாந்தத்து போனாராம். மார்க் 1:35 வாசிங்க. இயேசுவை கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை முன்மாதிரியாக வையுங்கள் வாழ்க்கையில. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு, காலை இல்ல அதிகாலைனா 3 மணி. அவங்களுக்கு 4ஆம் ஜாமனுடைய ஃபர்ஸ்ட். மொத்தம் யூதருக்கு 4 ஜாமங்கள் உண்டு. கவனிங்க, எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். தம்பி நிமிர்ந்து உட்காருப்பா. 4 ஜாமங்கள். மாலை 6 to 9 முதல் ஜாமம், 9 to 12 2ஆம் ஜாமம், 12 to 3 3ஆம் ஜாமம், 3 to 6 4ஆம் ஜாமம். அப்போ கவனிங்க, 4வது ஜாமத்தினுடைய ஆரம்பம் தான் அதிகாலை 3 மணி. கவனிங்க, 4வது ஜாமத்தினுடைய
முதல் மணி தான் அதிகாலை. இயேசு அதிகாலையிலே இருட்டோடே எழுந்தார். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து நீங்க வாய் திறந்து பார்க்கலாம். அதிகாலையில் இருட்டோடே, இருட்டோடே. ஆமா, உன் வாழ்க்கையில நிர்விசார ஆவி வந்துட்டா அப்புறம் தோத்தரம் தான். ஏன்னா இந்த லோத்து ஏன் நினைக்க சொல்றான்னு தெரியுமா? இந்த நிர்விசார வந்துட்டு, நிர்விசார ஆவி வந்துட்டு இல்லையா? கோயிலுக்கு லேட்டு, ஸ்கூல் லேட்டா போவியா, ஸ்கூல் லேட்டா போவியா, காலையில் லேட்டா போவியா, பிச்சை எடுத்துருவாங்க. அதிகாலையில் என்னங்க நமக்கு ஆண்டு குடும்பத்தை கொடுத்துருக்காருங்க இல்லையா? பிசாசு என்ன பேர் தெரியுமா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. ஹோ லூசிஃபர், ஹோ ஏர்லி மார்னிங் லூசிஃபர். அவனுடைய பேர் என்ன? அதிகாலையின் விடிவெள்ளி. எப்போ எப்போ வெள்ளி முளைக்கும் தெரியுமா? 3 மணிக்கு. 3 மணிக்கு பேய் உலாவ ஆரம்பிக்கிறான். அந்த 3 மணிக்கு நீ ஏந்துக்கணும். ஆமா, அதனால்தான் இயேசுவை பிசாசு ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா அவர் அதிகாலமே இருட்டோட எழுந்து போய் அவர் பிதாவை சந்திக்க ஆரம்பித்தார் இல்லையா? பிசாசு எவ்வளோ டக்கர் அடிச்சான், ஒண்ணும் பண்ண முடியல. தோற்று போனான், தோற்று போனான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தலையை நசுக்கினார். உன்னை ஒவ்வொருத்தரும் இல்லையா சாத்தானுடைய தலையை நசுக்கணும். 3 மணிக்கு ஏந்துட்டினா இல்லையா சாத்தான் தலையை நீ நசுக்கிடுவ. இல்லைனா ஒன்னு நீ நசுக்கணும், இல்லைன்னா அவன் ஒன்று நசுக்குவான். அவன் தான் பாஸ்டர் நசுக்கிறான், நானும் நசுக்கணும், காலை தூக்குறேன், அது கூட அவன் நசுக்கிறான் பாஸ்டர். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த அம்மா ஏன் உப்பு தூணம் ஆயிடுச்சுன்னா இல்லையா, கர்வம், கர்வம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி துளுத்துன்னு கர்வத்தின் ஆவி வந்துடும் பாருங்க. பிசாசின் ஆவி கர்வம். கர்வமே உனக்கு வரக்கூடாது. எப்போதும் தாழ்மையா இருங்கள், எப்போதும் மனத்தாழ்மையா இருங்க, எப்போதும் ஆண்டு முன்பாக மன இல்லையா. இயேசுவோட நீ ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. இயேசுவே பிதாவுக்கு சமமாக இருந்தும் தான் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இல்லையா தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து இல்லையா அடிமையின் கோலம் எடுத்தார். நமக்கு இருக்கணும் இல்லையா. உன்னை ஆண்டவர் ஆசிரிச்சா ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன ஆசுவாம இருக்கிறது ஜெபிக்கிறோம். போன வாரம் வீட்டுக்கு போயிருந்தேன், பாஸ்டர் கார் வாங்கியிருக்கிறோம் பாஸ்டர். அப்படியா, தோத்திரம். கவனிங்க, ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அந்த குடும்பத்தை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கிறேன். அந்த தம்பி வாலிப சொன்ன, பாஸ்டர் எனக்கு நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என் மனைவிக்கு நீங்கள் தானே முதல்ல என்ன பண்ணீங்க, சீமந்துக்கு ஜோம் பண்ணீங்க, பிள்ளைகளை பாரு. 12 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர். 12 வருஷம் போது தான் நீ இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கு. ஏசு ரத்தாச்சு. கணக்கு சொல்கிறாங்க, இயேசுவே இன்னைக்காவது வந்து என்ன சந்தோஷப்பட்டு பண்ணிட்டாரு. ஸோ தம்பி சொன்னான், பாஸ்டர் கார் வாங்கியிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், கார் வாங்கியிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதுவும் புது கார் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ஏன் இதெல்லாம் சொல்ல தெரியுமா? நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நல்ல தெய்வம். ஆனால் கர்வம் வரக்கூடாது, கர்வம் வரக்கூடாது. ஆமா, நீங்க தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆமா சொல்லுங்க. காலமே எழுந்து ஆண்டோடு கூட பேசணும், செபிக்கணும், ஆராதிக்கணும், பைபிள் வாசிக்கணும் இல்லையா, ஊழியம் செய்யணும், தேவனுக்கு உரிய தசம பாகம் காணிக்கை அவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. சபை வளர்ச்சியில உங்க குடும்பத்தின் பங்கு இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா லோத்தின் மனைவி பின்னிட்டு இதுலதான் குடும்பத்தில் வர ஸ்ட்ரகிள் இல்லையா. கவனிங்க, லோத்தும் குடும்பத்தை கவனிக்கல, அந்த அம்மாவும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்த இல்லை. ஆமா சொல்லுங்க. புரியுதா? புரியுதா? ஒரு கீழ்ப்படியாமை. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. என்ன சொன்னார்? என்ன சொன்னார் ஆண்டவர்? இந்த அம்மா பின்னிட்டு பார்த்து எவ்வளவு திமிரு இருக்கும். பின்னிட்டு பார்க்காதனா பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்ப நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஆண்டவர் உன்னை பார்த்து
பின்னிட்டு பார்க்காதே, ஜெபம் பண்ணு, ஊழியம் செய்ய, உபவாசம் பண்ணுன்னு சொன்னார்னா அப்படியே கீழ்ப்படியணும் இல்லையா? கவனிங்க, நாங்க தேவனுடைய வாயாய் இருக்கிறோம். எதுவா அதை நம்புறீங்க? நாங்க தேவனுடைய வாயாய் இருக்கிறோம். இங்க இயேசு இருந்து என்ன பேசுவாரோ அதை நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படினோம், கீழ்ப்படினோம் இல்லையா? நம்ம பாருங்க, கீழ்ப்படியில பின்னிட்டு பார்க்காதேன்னு தேவதூதன் சொன்னா நம்ம பின்னிட்டு பார்க்குது. அப்ப எவ்வளவு திமிர் இருக்கும்? திமிர் தானே? ஹலோ, திமிர் தானே? திமிரா இல்லையா? அதான் கர்வம். நீங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படினா நீ ஒரு கர்வி. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படினோம். பின்னிட்டு பார்க்காதனா பின்னிட்டு பார்க்க கூடாது, போகாதனா போக கூடாது, ஊழியம் செய்யணும் ஊழியம் செய். ஆமா சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவர் என்ன அவர் என்ன தெரியும் கஷ்டம், அவர் என்ன தெரியும் கஷ்டம், எல்லாமே தெரியும் கஷ்டம். எஸ் இல்லையா? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நீ ஜெபம் பண்ணும் போதே நீ எதுக்கு ஜெபம் பண்ண போறன்னு அவனுக்கு அறிவார். ஆமா சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். பின்னிட்டு பார்க்காத, பின்னிட்டு போகாத, பின்மாற்றத்துக்குள்ள போகாத இல்லையா? அந்த வீட்டுக்கு போகாத, அந்த காரியம் செய்யாதனா விட்டுணும். இல்லைன்னா லோத்தின் மனைவியை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறிட்டா. ஆனா பிள்ளைங்க பாருங்க கீழ்ப்படிஞ்சு போகுது. அந்த லோத்து பாருங்க பின்னிட்டு பார்க்கல. இன்னைக்கு அந்த உப்பு தூண் அங்க இருக்கு. இன்னைக்கு அந்த உப்பு தூண் அங்க இருக்கு. கவனி, இதெல்லாம் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்கல. பெற்றோர்கள் உங்களுக்கு பிள்ளைகளை தேவன் கொடுத்திருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்கு. ஆமா, உருவாக்கு. அடிக்க எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமா அடி. ஆமா, நீங்க சொல்லிட்டீங்களா? ஏற்கனவே அடிச்சுதான் இருக்கிறாங்க. இப்ப வர நீ சொல்லிட்டியா? என்ன பொழந்துடாது. வாழ்ந்தால் இயேசுவோடு வாழு, இல்லைன்னா பாரம் இல்லாம போய் சேர்ந்துடு. ஏன்னா உன் பிள்ளைகளை நீ உருவாக்கணும். இந்த அம்மா பாருங்க கொடுத்த 2 பொட்ட பிள்ளைகளை உருவாக்கவே இல்லை. இயேசு பத்தி சொல்லிக் கொடுக்கல, ரட்சிப்பை பத்தி சொல்லிக் கொடுக்கல, தேவ அன்பை சொல்லிக் கொடுக்கல இல்லையா? அந்த பிள்ளைங்க பாருங்க அந்த ஊர் பாவத்தை கத்துட்டு தன் தகப்பனோட விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கொடுமை, கொடுமை, கொடுமை. அதனால்தான் அந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா மாறி போச்சு. 10 வருஷம் 10 தலைமுறைக்கு இந்த சந்ததி கோயில்கள் வரக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லிட்டாரு. 10வது தலைமுறை தான் ரூத்து. 10வது தலைமுறை தான் ரூத்து. அவ கோயிலுக்கு வந்தா. 10 தலைமுறை, ஒரு தலைமுறைக்கு 40 வருஷம், 10 தலைமுறை 400 வருஷம் நீ கோயிலுக்கு வரக்கூடாது ஆண்டவர். ஏன்? நீ பிள்ளைகளை சரியா உருவாக்கல, பிள்ளைகளை பாவம் செய்ய தூண்டி விட்டுட்ட இல்லையா? தேவனுடைய அன்பை சொல்லல, பாவத்தை குறித்து நீ பேசல, பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பத்தி பேசல இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டு உப்பு ஆக்கினா தெரியுமா? இதான் காரணம். பிள்ளைகள் ஆண்டு ஏன் உனக்கு கொடுக்குற தெரியுமா? ஏன் கொடுக்குறாரு? இந்த சந்ததி அவரை சேவிக்கணும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கணும். கவனிங்க, உங்களுக்கு கொடுத்த எல்லா பிள்ளை சொன்னாரு பாஸ்டர் ரத்னம்பாலு, 5 பிள்ளையும் ஊழியத்தில் இருக்காங்களா? உன் பெரிய பிள்ளை எங்க இருக்கு? அமெரிக்காவில் பாஸ்டர். சின்ன பிள்ளை அது கனடாவில் இருக்கு பாஸ்டர். 3வது அதான் பாஸ்டர் அடங்க மாட்டுது, ஊழியத்து ஒப்பு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். அடங்காதது, கீழ்ப்படியாதது. பெரிய பிள்ளை அமெரிக்காவில், 2வது பிள்ளை கனடாவில் இல்லையா? ஒன்றுத்துக்கும் உபயம் இல்லாமல் ஊரை சுற்றுத. பாஸ்டர் இந்த ஊழியத்துக்கு வச்சுங்க பாஸ்டர். ஏமா ஆண்டு கேட்பாரா? மல்கியா புஸ்தகம் சொல்றாரு, எடுங்க 1வது ஊனமானதையும் நொண்டியும் கூட என்ன பண்ண கோயிலுக்கு கூட்டின்னு வராது. நீ ஆண்டு கொடுக்குற காணிக்கை எப்படி தான் இருக்கணுமா? 8 எல்லாம் எடுக்க பார்க்கலாம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே. எவ்வளவு திமிரான வார்த்தை. என்ன, நான் ஒரு முறை சொன்னேன், ஏமா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ணா, இந்த நசல் கொண்டது கடைக்காரன் வாங்காத நோட்டை கோயில் கொண்டு போட்டுரும்.
இதுக்கு வாயிருந்தா அழுவோம். இது பாருங்க, இங்கே கீஞ்சிருக்கா, சமயம் பாருங்க, கீஞ்சி போன நோட்டாக இருக்கும். நாங்கள் ஓட்டி ஓட்டி பார்ப்போம், வாங்க மாட்டான். எங்களை கை வாங்குறான். நான் சொன்னேன், டீ எவ்வளோம்மா? டீ எவ்வளோ? டீ 10 ரூபாவா? சரி. காப்பி எவ்வளோ? போண்டா எவ்வளோ? ஏசுநாதருக்கு 10 ரூபா போண்டா தானா? போண்டாவும் ஏசும் ஒன்னா? ஏய் தம்பி, தங்கச்சி, ஏசுநாதரும் போண்டா ஒன்னா? ஒரு மகிமையின் தெய்வம். அவருக்கு இந்த 10 ரூபா, 5 ரூபா, கவனிங்க. என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. ஏமா கவனி, உன்னை ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? நீ உன் தேவன், நீ கவனிங்க, எவ்வளவு பெரிய என்பதை நீ யோசிக்கணும். அவர் கொடுக்க தேவத்தமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். நம்ம சபையில் கவனிங்க, நான் நெருமா சொல்லிக்கிறேன். நம்ம சபையில் நத்தத்துன்னு ஒரு வருவாங்க, வீரனப்பா நத்தத்துன்னு வருவாங்களே, ஷேமலா அம்மா. ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தை பிறந்து இயேசு ஏற்றுக்கொண்டவங்க. என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டாங்களோ அன்னிலிருந்து அவங்க தசமாம் போடும்போது கவனிங்க, அவங்க பென்ஷன் தான் வரும். அந்த நோட்டு பலன்னு இருக்கும் பாருங்க. அந்த இதுக்குன்னே அவங்க பென்ஷன் வாங்கும்போது இல்லையா, எங்களுக்கு இந்த 20 ரூபாய் கட்டு அப்படியே மூஷா கொடுங்க, 100 ரூபாய் கட்டு அப்படியே மூஷா கொடுங்க, 10 ரூபாய் கட்டு அப்படியே மூஷா, அப்படியே அந்த 10 ரூபாய் கட்டு கொண்டு அப்படியே போடுவாங்க அவங்க. ஹலோ, அதில் தான் இன்னைக்கு அந்த அம்மாவுடைய மகளுக்கு தேவன் ஒரு நல்ல வாழ்வு கொடுத்து ஊழியம் செய்தது. திருவாரூர்ல இல்லையா, மிராக்கல் செக்கினா அசம்பிளி ஆலயத்தை நடத்து. போன வாரம் ஃபோன் பண்ண பாஸ்டர், 10 பேர் வராங்க, தோத்துறோம். அது போதும். உன் தகுதிக்கு 10 பேர் ஓகே. ஏன்னா நான் அதெல்லாம் தேருமா தேராதான் நான் யோசித்தேன். கருத்தை தேத்திட்டாரு. ஏன்னா அவங்க அம்மா பட்ட பிரயாசங்கள். இங்க என்ன சொல்றாரு? கண் குருடானதையும் நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல நீ சொல்ற என்கிறீர்கள். நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமா இருப்பானா? உன் அதிபதி சத்தம் பிரியமா இருப்பானா? இப்ப என்கிட்ட வந்து இந்த ஓட்டு நோட்டு கொடுத்த தீன் 10 ரூபாய் தீன் இதுக்கு நம்மளோட தூரம் வண்டி பிடிச்சின்னு இது கொடுக்க. உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் பெரியமா இருப்பானா? உன் முகத்தை பார்ப்பானோ? மூஞ்ச பார்ப்பானான்றாரு. மூஞ்ச பார்ப்பானா? சோ எவ்வளவு ஹார்டான ஒரு வார்த்தை பாருங்க. உங்க கஷ்டம் தெரியும், இந்த 10 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஆனா உன் அதிபதி இதை விரும்புவானா? கண் ஊனமானது, கால் நொண்டியானதை கொண்டு வந்து நீ எனக்கு செலுத்துறியே இல்லையா, இது உன் அதிபதி செலுத்தி பாரு, உன் மூஞ்ச கூட முடிக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டு சொல்ற. நான் சொல்ல தாய், நீ பைபிளை பாரு. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாள் தான் நான். என்ன சொல்றாரு? கண் ஊனமானது, கால் நொண்டியானது, இதை கொண்டு வந்து எனக்கு செலுத்துறியே, தப்பில்லைன்னு சொல்றியே, சொன்னா கோச்சிக்கிறியே, நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றியே, போய் உன் அதிபதிக்கு இதெல்லாம் கொடுத்து பாரு இல்லையா. நீங்க டீ குடிச்சு ஓட்டு கொடுத்து வாங்குவானா? துட்டு இல்லை சார், போ மாவட்டு போ சொல்றானா? டீக்கல்ல வாங்குறானா? இந்த மாதிரி நோட்டை கொண்டு வந்து இதுக்கு என்ன கொண்டு வந்தீங்க பாஸ்? இல்லை, டக்குன்னு இருந்து பாருங்க. காலையில் ஆன சொல்லு செட்டெல்லாம் பாயிட்டு போட்டு போடான்னு சொன்னார். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சில்லறைன்னு ஒரு கட்டுறீங்க ஒரு வின்சென்ட். இதை நாங்கள் கடைக்கடையை சார் சில்லறை இது வாங்கிக்கிறீங்களா? பெட்ரோல் சில்லறை இது வாங்கிக்கிறேன். இப்போ வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவருக்கு நீ எப்படி செய்யணும்? இங்கே தான் வந்து பஞ்சபாட் பாஸ்ட் எப்பா இயேசுக்கு விட்டா வந்து பஞ்சபாட்டு பாடுற. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாங்க. அள்ளி தூவும் விதையை கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போவான். ஆனா அறுத்த அரிகளை ஆமா இல்லதான் கஷ்டம்தான் இல்லையா. சிவ கேட்கிறாங்க, பாஸ்டர் பணம் கொடுன்னு கேட்கிறாரே இல்லையா. அவருக்கு பண ஆசை வந்துட்டா இல்ல, உன் சந்ததிக்கு தான் வாங்கி வச்சிருக்கிறோம்.
ஆமென் சொல்லுங்க. ஆமா, தேவனுடைய வருகை தாமதிச்சுனா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு வசதியாக வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம். இதை நான் கட்டி தூக்கி போவனா? நோ. கவனிங்கள், தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல என்ன பண்ணாதீங்க, பிசினிதனம் பண்ணாதீங்க, அல்லது முகம் சுளிக்காதீங்க. தேவன் யோபின் முகத்தை பார்த்தாராம். ஆண்டவர் முகத்தை பார்ப்பாரு. கொடுங்க. இம்மா இந்த 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு மூஞ்சி முக்கால் தூரம் போயிட்டு வருது என் ஆண்டவர் இல்லையா? உண்மைங்க. இந்த வாரம் போல எந்த வியாதி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், ஒரு ஆபத்து இல்லாமல், விபத்து இல்லாமல், உனக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தெய்வம் காப்பாற்றுறாரா இல்லையா? ஹலோ பிரதர்ஸ், கவுனி, இந்த வாரம் போல உன்னை காப்பாற்றினாரா இல்லையா? ஆமாம். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க தெரியுமா? 500 ரூபாய். ஒரு வயிற்று வலின்னு போனால் டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 350 ரூபாய். 400 ரூபாவா? தோத்துறோம் இல்லையா? ஒரு மாத்திரை வாங்க போனா அப்புறம் இவருக்கு மட்டும் இது வாய்ந்து அழு இத்தனை மடி. இது நாங்கள் பிரிக்கிறதுக்கு பாருங்க, பிரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இத்தனை மடி மடிச்சு எதுக்கு அந்த காணிக்க? ஸோ ஏன் ஆண்டவர் நான் உங்களை யாரும் கஷ்டப்படுத்தலை, ஆனால் தேவன் துக்கப்படுறாரு. கண் ஊனமானது, கால் ஊனமானது, நீ போய் உன் அதிபதி கொடுத்துப்பாரு, அவன் உன் பெரியமா இருப்பானா? இப்போ அவனோட நான் கேவலமான்னு கேட்குறாரு. உனக்காக என் உயிரியே கொடுத்துருக்கிறேன், என் ஜீவனியே கொடுத்துருக்கிறேன், கண்மணி போல உன்னை காப்பாற்றுறேன் இல்லையா? இந்த 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 வாரத்தை மட்டும் எத்தனையோ ஒரு ஆபத்து, விபத்து, அகால மரணங்கள் உனக்கு வந்திருக்கும். ஆனால் தேவ கிருபை நம்மளை காப்பாற்றினாரா இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு இல்லையா? பைபிள் சொல்லுது, உங்க சக்திக்கு தக்கதாக இல்லையா, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் காணிக்கை கொடுக்கணுமா? வாரத்தில் முதல் வாரம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வாரம் உங்கள் சக்திக்கு தக்கதாக உங்களுடைய ஆசீர்வாத உபாகமும். நீ வீட்டில் இப்போ வாசிக்க வேண்டாம், 11, 12 நான் வாசிக்கிறேன். அது போட்டுக்கு, உன்னுடைய சக்திக்கு தக்கதாய், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் உன் தேவனுக்கு நீ காணிக்கை கொண்டு போய் கொடுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் அதெல்லாம் கிரீட்டாய் கொண்டே இருக்கும். ஆமே. உன் பொக்கிஷத்தை எங்க சேர்க்க சொன்னார் ஆண்டவர்? பரலோகத்திலே. இதெல்லாம் உன் வாழ்க்கை ஒரு கோணல். ஏன் உனக்கு வறுமையில் இருக்கிற, ஏன் கஷ்டத்தில் இருக்கிற, ஏன் தொடர்ந்து கடன் பிரச்சனை போற இல்லையா? நீங்கள் தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கட்டாயம் கொடுத்துடணும். இந்த பிரசங்கத்தை 2 வாரத்துக்கு முன்னாடி பேசுனா பாஸ்டர் பண பிரச்சனை கஷ்டப்படுறாரு, அதுதான் பணத்தை பற்றி பேசுறேன்னு யோசிப்பேன். இப்போ முடிஞ்சது, தோத்துறோம். ஹலோ, என்ன கவனி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஏன் வாழ்க்கை கோணம் தெரியுமா? ஏன் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தெரியுமா இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த முதல் வாரம் மாத்திரம் 10 நோட்டு கூட போட்டுட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக ஒரே ஒரு நோட்டு அங்கே போட்டேன்னா அடுத்த நோட்டு. வாரம் இது போட்டா நான் 20 பாஸ் எப்படி சம்பளம் கொடுக்கறது? கரண்ட் பில்லு 45,000 வந்து அது எப்படி கட்டுறது? இந்த கடனை ஒரு 65 அது எப்படி கட்டுறது? என் குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஓ, இதுதான் நீ நடத்துறீங்களோ? இதான் ஆசாரியனுக்கு சம்பளம். பைபிள் தான் போட்டிருக்கு. ஆசாரியன் சம்பளம் என்ன? அமெரிக்காவிலேருந்து வருதா எனக்கு? பிரதர்ஸ் கவனிங்க, எனக்கு அமெரிக்காவிலேருந்து யாரும் கொடுக்கல. ஹலோ, ஏன் லோத்தின் மனைவி நினைக்க சொன்னார் ஆண்டவர்? கீழ்ப்படியில தூதன் சொல்றான், பின்னிட்டு பார்க்காதனா பின்னிட்டு பார்ப்பேன். அவரு நான் சொல்றது, நான் கேட்கறது. அவ்வளவு பெரிய ஆள் அவரு. நான் பார்ப்பேன். எவ்வளவு அழகான வீடு கட்டியிருக்கிறேன், எவ்வளவு அழகான பண்ணிக்கிறேன் இல்லையா? பார்ப்பேன். பார்த்தா உப்பு தூண் ஆயிட்டா.
தேவனுடைய வார்த்தையை மதிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுங்க, நடுங்குங்க. இது பரலோகத்தின் வார்த்தை இல்லையா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இல்லையா கோச்சிங் மேல கூடாது. ஆமா. இரண்டாவது, முதல் காரியம் உப்பு தூண். இரண்டாவது வாசிக்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யோபு 2 அந்த ஒரு கோணல், இன்னொரு கோணல். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, யாரை பார்த்து? யோபை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் கவனிங்க, உங்க வீட்டுக்காரருடைய வாசி முடிச்சிடுமா. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹலோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், கவனிங்க. குடும்பத்தில் இருக்கிற அடுத்த கோணம் தெரியுமா? உன் வாய் சரியா இருந்தா உன் வாழ்க்கை சரியா இருக்கும். ஏன் வாழ்க்கை சரியில்லை? வாய் வாய் வாய். என்ன தகுதி உனக்கு இவ்வளவு வாய்? ஆண்டவர் உன் வேலையை பிடிங்கிட்டாலும் வாய் போயிடும். உன் பீச பிடினா உன் வாழ்க்கை போயிடும். என்ன வாய் உனக்கு? புருஷனை அப்படி திட்டுற இல்லையா, பிள்ளைங்களை அப்படி திட்டுற. தேவன் சோதிச்சாரு. ஒரே நாள் சொத்துலாம் அழிஞ்சிச்சு இல்லையா? கவனிங்க, ஆழம் போச்சு. இவருக்கும் வியாதி சொல்லிடுறாரு. பொன்னாடி என்ன பண்ணோம்? என்னங்க பண்ணோம்? ஆதரவால இருக்கணும். என்ன சொல்லுது? ஏய், இன்னுமா அந்த தெய்வத்தோட நம்பி வச்சுக்கிற? ஊழ பண்ணியிருக்காரு ஆண்டவர் நமக்கு. ஊழ பண்ணிட்டார் ஆண்டவர். இன்னுமா நீ உத்தம ஊரு செத்து போயா? ஒரு ஆளு கஷ்டப்படுறான்னு என்ன பண்ணோம்? என்ன ஊற்றக்கூடாது. அதான் நீ செஞ்ச தப்பு தான். என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோ இல்லையா? ஆமா, ஆண்டு ஒன்று தண்டனை பண்ணிட்டாரு இல்லையா? ஆமா, அனுப்பு. நான் சொன்ன கேட்டியா? நான் சொன்ன கேட்டேன். ஏமா இப்போ சொல்ற வேலையே ஆறுதல் படு. பரவாயில்லைங்க, சோமல்லாம் தைரியமா இருக்க இல்லையா? எந்த வீட்டில் இப்படி அன்பான வார்த்தை வருது? இல்லப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனே, இவங்க பாடுற பாட்டு ஆண்டு சொன்னாரு. தனிமையின் பாதை தகப்பனே உன் தோழி இருந்ததை நான் மறப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு இந்த பாட்டு தான் கேட்குது. சுமந்ததை நான் மறப்பேன். அட எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன். அப்போ தனிமையின் பாதையில் கவனிங்க, யோபுக்கு பிரச்சனை வந்துட்டு கஷ்டம் இல்லையா? தேவன் அவனை பார்த்து உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும் என் தாசன் என்று ஆண்டு சொல்றாரு. ஆனா இந்த பொம்பளை என்ன சொல்றதுன்னா, அந்த அம்மா தேவனை திட்டிட்டு செத்துப்படா. இன்னுமா உன்னுடைய பக்தியில் இருக்கிற நம்ம 10 பிள்ளையும் செத்து போச்சு, நம்முடைய ஆடு மாடெல்லாம் போச்சு. இதுக்கு மேலே நீ ஆண்டு மாடு நம்பிக்கையா இருக்கிற, செத்து போடா. ஆனா பாருங்க, மறுபடியும் பாருங்க, அவன் அவ்வளவுதான் தேடி போனான். ஆண்டு எல்லாரையும் சாவடிச்சாரு, இந்த அம்மா மட்டும் சாவடிக்கல. இந்த அம்மா மட்டும் நான் போய் கேட்கணும், ஏன்பா இப்படி பேசின ஒரு ஆளை, ஒரு பக்தனை, ஒரு நீதிமான இப்படி தேவனை தூஷித்து செத்து போடான்னு சொல்றா. இவளை இந்த வாயிலா ஜெபம் என்ன பண்ணுச்சு? அதெல்லாம் சாவடிச்சிட்டீங்க. இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசுறா. தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. அப்படி என்னம்மா உங்கள்கிட்ட அன்பு இருக்கு? அப்புறம் எப்படி நீ பரலோகம் வரத்துக்கு அவங்க யோசிப்பாரு. நிறைய பேர் ஜெபம், என் கூட பரலோகம் வரக்கூடாது பாஸ்டர், என் கூட பரலோகம் வரக்கூடாது பாஸ்டர். இப்பா சரி படிச்சு இட்டு போடா போ. ஏன்னா நீ பரலோகம் இட்டு போனா அது நரகம் தான் போயிடும். அங்க ஏங்க அப்போ
இங்கே ஒன்று கஷ்டம்தான். நறுந்து எங்க அன்னைக்கு மட்டன் செஞ்சு போட்டு, சிக்கன் செஞ்சு போட்டு வாயிலே துண்ணியே என்னை நிறைய விட்டுட்டேடா பாவி இல்லையா. என்னை நெஞ்சில் குத்தியாவது என்னை பரலோதிட்டு வந்துட்டால. நான் தான் தப்பு பண்ணேன். என்னை மூஞ்சி மாலை குத்தியாவது இல்லையா, 2 பல்ல வச்சியாவது என்னை புத்திமை சொல்லி பரலோகிட்டு வந்த அந்த பாவி அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சுன்னா உனக்கு பரலோகம் நரகமாதமாக இருக்கும். கோணல் காரணம் என்ன? நம்மளுடைய வாய், நாக்கு. தயவுசெய்து போய் சொல்லுது, தயவுசெய்து பொறுக்க. ஹலோ, நான் தப்பு பண்ணா என்னை கண்டிக்க, திருத்த, என்னை உதைக்க என் தெய்வம் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹலோ, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹார்டான வார்த்தை பேசாதீங்க இல்லையா, நல்லதில்லை. நீங்கள் நிறைய குடும்பம் உடஞ்சதுக்கு போக காரணமே இப்படி ஒரு ஹார்டான வார்த்தை தான். என்ன பண்ண எனக்கு, ஏது பண்ண எனக்கு, அவங்க பாரு வீடு கட்டி வச்சுக்கிறான், அவன் பாரு கார் வாங்கிட்டான், இவன் பாரு அது பண்ணிட்டான், இவன் பாரு அது பண்ணிட்டான், இவன் பாரு அது பண்ணிட்டான். உன்னை கட்டி எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா, உனக்கு வாழ்க்கைப்பட்ட என்ன பிரயோஜனம்? ஒரு தாலி உண்டா, ஒரு நகை உண்டா, ஒரு இது உண்டா, ஒரு அது உண்டா, தோடு உண்டா, தொங்கல் உண்டா, சோறு உண்டான்னு கேட்டியா? மாதம் மாதம் உன் டெய்லியும் சோறு போடுறானே அது. இதை விட உனக்கு இது வேணுமா, இது வேணுமா, செயின் வேணுமா, இல்லை நகை வேணுமா, ஒட்டியானம் வேணுமா, வாங்கிக்கோ. ஜோமன் ஆண்டு கேளு. கவனிங்க, நான் பாஸ்டர் ஜீவனானந்த ஐயாவுடைய ஆரம்ப காலத்தில் அந்த அம்மா அந்த அவரை பார்க்க போனேன். அந்த அவர் இல்லை. அந்த அம்மாவிட்ட அந்த அம்மா ஜோம் பண்ணாங்க. சொன்னாங்க, பாஸ்டர்ஸ் நீங்கள்லாம் ஊழியம் செய்ய போகிறீங்க, கவனிங்க, நான் கடந்து வந்து பாதி சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் என் கணவராண்ட எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு இது பண்ணுங்க, நான் கேட்டதே கிடையாது. என்னானாலும் நான் ஏசப்பாட்ட கேட்பேன், ஏசப்பா எனக்கு வாங்கி கொடுப்பேன். ஊழியத்துக்கு வரையா ஒரு மனுஷனை கேட்காத, தெய்வத்தாண்ட கேளு. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்பாட அப்படின்னு சொல்லணும். யாரை நம்பி நீ இல்லையா, தெய்வத்தை நம்பி தான் நம்ம இயேசுகிட்ட வந்திருக்கிறோம், ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா. உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ இல்லையா, உன் புருஷனை விட உன் அப்பாவை விட அதிகமாக நேசிக்கிற தெய்வத்தாண்ட கேளு. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, பாலை கேட்டால் விஷத்தை கொடுப்பாரா, தேனை கேட்டால் தேனை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் என்னை நோக்கி கூப்பிடுற மக்கள் நன்மை செய்வேன்னு சொல்றான். அப்போ இந்த அம்மா கவனிங்க சொல்றான், பைத்தியக்காரி பைத்தியக்காரி. நான் பைத்தியமா, நான் பைத்தியமா, நான் பைத்தியமா, நான் பைத்தியமா. உன்னை பைத்தியம் சொன்னா என்ன? பைபிளே உன்னை பார்த்து பைத்தியம் சொல்லுது. பைபிள் நம்ம என்ன சொல்லுது? பைத்தியம். போடி பைத்தியம். நான் பைத்தியமா, நான் பைத்தியமா, நான் பைத்தியமா. ஏன் 10 வருஷம் சொல்ற பைத்தியமா? போ, பைத்தியமாக போ. பைபிளே பார்த்து உன்னை பைத்தியம், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசக்கூடாது. இனிமேல் வீட்டில் குடும்பத்தில் பைத்தியக்காரி பேசக்கூடாது. 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. ஆமா, என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. அவர் பார்த்து கொள்வார். பைத்திய இன்னுமா உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கு, இன்னுமா நீ கோயிலுக்கு போற, இன்னுமா ஜோம் பண்ற, இன்னுமா பைபிள் வாசிக்கிற, போயா அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. கவனிங்க, பைபிள் தெளிவா சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது. புரியுதா? நமக்கு ஒரு மறுமை வாழ்வு இருக்கு. ஆமென். ஆமா, அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வோ, தாழ்வோ எது வந்தாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புரியுதா? புரியுதா? ஆமா, நமக்கு இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். ஆனா நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்காக இல்லையா, ஆண்டவர் மேல ஒரு நுகத்தை வச்சாருன்னா அது சுமந்துக்கும். பைத்தியக்காரி பேசாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க இல்லையா, தேவனை துக்கப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பான்னு கேளு.
இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவராலே அல்லாமல் ஒருவனும் பிதாவுகிட்ட போகவே முடியாது. ஆமா, அதனால பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசக்கூடாது. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் ரைட், தோத்துறோம், 2 பேரை சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, 2 பேரை சேர்ந்து தீர்மானம் பண்ணுங்க, என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம், சரி ஓகே இல்லையா. கவனிங்க, இவன் மாத்திரம் இவனுக்கு உதவியா இருந்திருந்தா, கவனிங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து 7 நாள் அவனை பார்த்து அழுகுறான், இவன் ஒரு நாள் கூட அழுத மாதிரி பைபிள் போடல இல்லையா. எத்தனை அவனுடைய எவ்வளோ நன்மை பெற்றிருப்பா, எத்தனை சந்தோஷம் பெற்றிருப்பா இல்லையா. ஒரு நாள் வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க 7 நாள் அவனை பார்த்து அழுகுறான். இவ என்ன சொல்றா, செத்து போடா, இன்னுமா இந்த இயேசுவ நம்பிக்கையா இருக்கிற, நமக்கு இவ்வளவு பண்ணாரு அவரு, அவர் கடவுளா தான் பண்ணியிருப்பாரா அந்த மாதிரிலாம். ஹலோ, செய்யா. எல்லா பரிசுத்தவான்களும் அந்த அக்கினிக்குள்ளாய் போய் தான் வெளியே வருவாங்க, புரிஞ்சுட்டா. ஆமா, 7 மடங்கு உங்க வாழ்க்கையில இல்லையா சூடு வந்தாலும் சரி இல்லையா, இயேசுவே கிருபத்தாரும் கிருபத்தாரும் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, உள்ள போய் வெளியே வாங்க. ஏன்னா அழிந்து போற பொண்ணு அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிற வெளியேற்பட்டவனுடைய விசுவாசம். புரியுதா? ஆமா, சின்ன சின்ன கஷ்டத்தை பார்த்தலாம் சோந்தரக்கூடாது இல்லையா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய கவனிங்க. யோபின்னா யோசிச்சிருப்பா, இப்போ யோபின்னா யோசிச்சிருப்பார். அடி பாடி அடி பாவி இல்லையா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இல்லையா, மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், உன் கீழ்ப்படியும் சொன்னடி பாவி, தேவனுடைய உடன்படிக்கை மீறிட்டு போறேடி, நீ நல்லா இருப்பியா. அவன் சொல்லிட மாட்டான், தோத்திரம், அவன் உத்தமன் இல்லையா. நீ நல்லா இருப்பியா, போ, இத்தோட நீ நாசமா போய் சேர்ப்போ சொல்லியிருந்தானா அவன் நாசமா போயிட்டு இருப்பான். ஆனா யோபு தன் வாயில பாவம் செய்யல. யோபு தன் வாயில கவனிங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும், புரியுதா. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு என்ன காரியம் செயல்படுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தர் குறை சொல்லிக்காத, ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லிக்காதீங்க, ஒருத்தர் திட்டிக்காத. அது பிசாசினுடைய ஆவி. பிசாசு வந்து இவளை தூண்டி விட்டுச்சு. இன்னும் அவனை ஏற்கனவே என்ன பண்ணிட்டான், நொந்து போயிட்டான். மறுபடியும் இவளை அனுப்பி இன்னும் என்ன பண்றான், அவளை குத்த சொல்றான். ஆனா யோபு தன் வாயினால பாவம் செய்யல. அதனால்தான் 6 மாசத்துல யோபுடைய எல்லா உபத்திரமும் மாறி இல்லையா, அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறினது. கை தட்டுங்க பாரு. மூன்றாவது சொல்லிதான் முடிக்கணும். நிர்வாகத்திலே நிர்வாகத்திறன் இல்லை என்றால் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வரும். கவனிங்க, நிறைய பெண்களோ ஆண்களுக்கோ ஒரு நிர்வாகத்திறன் இருக்கணும். ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு 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 உங்களுக்கு ஒரு 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 பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணணும். ஆமாம் சொல்லுங்க. நம்ம பைபிள் நிறைய வாசிச்சிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா, 2 பேரும் நான் கொண்டு வந்தேன். ஒன்று குணசாலியான ஸ்திரீ, இன்னொன்று அபிகாயில். அபிகாயில் ஒரு நல்ல நிர்வாகி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18 முதல் 35 வசனம் வரைக்கும் அவருடைய லைஃப் இருக்கு. அவர் நிர்வாகம் இல்லைம்மா, அது ஒன்று மட்டும் வாசி. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும். தாவீது நாபால்கிட்ட என்ன கேட்குறான், நாங்கள் இங்கே வளர்ந்து இருக்கிறோம், பசியா இருக்கு, நாங்கள் உங்கள் ஆட்டையெல்லாம் கூட நாங்கள் கவனித்து பாதுகாத்து இருக்கிறோம், அதனால எங்களுக்கு என்ன பண்ணு, எங்களுக்கு எங்கள் பசிக்காக கொடுன்னு கேட்டான். இந்த நாபா நான் பண்ண கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால தாவீது சொல்லிட்டான், டேய் நாபாலி அவனுடைய ஆட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டான். இந்த விஷயம் எப்படியோ அபிகாயில் கேள்விப்பட்டோன்னே இல்லையா, உடனே தீவிரமாய் பாங்க. அவ தீவிரமான என்ன, சோம்பேறியா இல்லை, அவ
இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே ரைட் ரெடி ஆகிட்டா பாருங்க. ஏன்னா நம்ம ஆட்டம் தாவீது அடிச்சுட்டு போகிறான் இல்லையா, நம்ம பொசிஷனை கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு அவள் தீவிரமாய் பாருங்க 200 அப்பங்கள் 200 துருத்தி திராட்சை ரசம் எல்லாம் தூக்கின்னு கழும ஏற்றின்னு தாவீது வந்து அவன் கீழே கால் சாசாமல் விழுந்து, ஐயா அவன் ஒரு புத்தி சுவாதீனம் அவர் ஆளு இல்லையா, தயவுசெய்து அவன் செஞ்ச குற்றத்தை மன்னித்து விடுங்கள். கவனிங்க, இந்த அபிகாயிலுடைய இந்த சமயோஜித காரியம் தாவீதுடைய கோபத்தை ஆற்றி அவன் அழிக்க யோசிக்க வேண்டிய காரணம் அழிக்காம விட்டான். அதனால பாருங்க, ஆண்டவர் அந்த அபிகாயிலே தாவீதுக்கு இன்னொரு மனைவியை கொடுத்துட்டார் ஆண்டவர். அவன் புருஷன் செத்துட்டான். ஹலோ, இப்போ வீட்டில் படிச்சு பாருங்க, அந்த 18லேருந்து 35 வயசு வரைக்கும் அவன் எவ்வளோ வேகமாக செயல்படுறான், என்னெல்லாம் செய்கிறான் இல்லையா. அவளுக்கு 3 கிருபம். ஒன்று ரொம்ப அழகு உள்ளவள், அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி ரூபவதி பணக்காரி. 3 கிருபை இருக்கு அவளுக்கு. கவனிங்க, என்னை நிமிந்து பாருங்க. 1 அவ மகா ரூபவதி, 2 ரொம்ப பணக்காரி, 3 புத்திசாலி. என்ன சாலி? புத்திசாலி. இப்படிப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் வருதுன்னா டகானி என்ன பண்ணிடணும்? செயல்பட ஆரம்பிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அதை விட்டுட்டு இல்லையா நீ ஏனோ தானோன்னு சொல்லி உட்காந்துன்னா உன் குடும்பத்தில் பொல்லங்காலி ஆகிடும். இதை தான் குணசாலி பெண் விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். கவனிங்க, அந்த 12-13 நினைக்கிறேன், வாசிக்கலாம். 31-14 நீதிமொழிகள் 31 ஆட்டு மயிரையும் 13 சணலையும் தேடி தன் கைகளினால் தேடி. நோட் பண்ணிக்கோ, தேட. ஒரு பெண்ணு நான் தேடணும். உனக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் எங்கன்னு கேட்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்ய. கை தட்டுங்க பார்க்கலாம். சும்மா வீட்டில் உட்காந்து இல்லையா வலது புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருங்கன்னு சொல்லி இப்படி அப்படி பெருத்து போக கூடாது. வாக்குத்தத்தம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆளு வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய். அன்னைக்கு ஒரு பாஸ் இட்டின்னு ஜபத்திட்டு போனேன் இல்லையா, நான் ஈசன் வந்து உள்ள போயிட்டேன். அவரால் நுழைய முடியல, ஏன்னா அவர் வலது புறமும் இடதும் பெருகிட்டு இருக்கிறாரு. அப்போ பாருங்க, அந்த சேர்லாம் உடச்சி அப்படி வெளியே தள்ளிட்டு அப்புறம் அவர் உள்ள இட்டு மூவ் ஆச்சு. நோ, அவள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகம் இருக்கு அவனுக்கு. எதை செஞ்சாலும் உம்மு கொட்டின்னு, நான் ஒண்டிதான் செய்யணுமா, நீ செய்யக்கூடாதா? உற்சாகமா செய்ய. ஊங்கொட்டின்னு உம்மு கொட்டின்னு அப்பா உன் பலவீனத்தில் என் பலன் விளங்குன்னு சொன்னார் ஆண்டவர். கிருபை கேளு. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் வியாதி இல்லை, யாருக்கு தான் துன்பம் இல்லை, ஜெபம் பண்ணு, எல்லாம் மாறும். உற்சாகமா இருக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதை பாரு, ஆட்டு மயிரையும் அவள் வியாபார கப்பலை போல் இருப்பாளாம். ஒரு பெண் எப்படி இருக்கணும்? வியாபார கப்பல் பார்த்துருக்கீங்களா? பயணி கப்பல் இருக்குது, வியாபார கப்பல் இருக்கு. வியாபார கப்பலுக்கு மவுஸ் அதிகம். ஒரு பெண் எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபார கப்பல். அவர் வியாபார கப்பலை போல் இருப்பால், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருவாளாம். புரிஞ்சிட்டா? 16 ஒரு வயலை விசாரித்து நமக்கு வீட்டை விட்டு வெளியே பூமா வீட்டை விட்டு வெளியே போவாது. வெளியே போய் கவனி, என்ன விற்குது ஏது விற்குது போய் பாரு போய். ஆமா, புரியுதா? பாருங்க, ஒரு வயலை விசாரிக்கிறான். எவ்வளவு தைரியசாலியா இருந்தா. எவ்வளவு அந்த இடம்? 3 லட்சம், 2 லட்சம் கொடுப்பியா? அப்படி கேட்க. ஆமா,
உனக்கும் 6 அறிவு, எனக்கும் 6 அறிவு தான். அவ சொல்றா, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் இருமா தன் கைகளின் சம்பாத்தியத்தின், அப்போ அவ கையில சம்பாத்தியம் இருக்கு. தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஒரு பொண்ணுனா அப்படி இருக்கணும். ஆமா, அதான் சொல்ற, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரது தயவு பெற்றுக் கொள்வானாம். ஒரு மனைவினா அவ தேவனுடைய ஈவு, அப்படி இருக்கணும். ஒரு தன் பலத்தால் தன்னை இடை கட்டி கொள்ளுகிறான். நீ போய் வீட்டில் கட்டாயம் அந்த நீதிமொழி புக்கு படிங்க. நான் நிறைய முறை படிச்சு என்ன நடந்து வாழ்க்கையில் ஏதாவது நீ செஞ்சிருக்கியா? ஒரு வயலை விசாரிச்சியா? ஒரு தோட்டத்தை விசாரிச்சியா? ஒரு வியாபார மாதிரி இருக்கிறியா? இல்லையா? ஆமாம், சொல்கிறேன். தண்டம் 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 சொல்கிறானா? தண்டம் 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 சொல்கிறாங்களா? எத்தனை வீட்டில் உங்களை பார்த்து தண்டம் தண்ட சோறு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். சொல்லலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவாரு, நான் இப்போ சொன்னால் அவமானமாகிடும், அதனால் அப்படியே மௌனமே சம்மத்து அறிகுறி. பாஸ்டர், உற்சாகமாக வேலை செய்யணும் இல்லையா? ஆமாம், புரியுதா? தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ள வேண்டும், தன் கைகளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். தன் கையின் சம்பாத்தியத்தினால் ஒரு திராட்சை தோட்டம் நாற்றாவா. அப்புறம் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையா. நம்ம விளக்கு தான் 8 மணி அணிச்சத. அப்புறம் கரண்ட் பில் யார் பசங்க கட்டுவா? அவ விளக்கே அணையாதான். இப்போ ராத்திரிலாம் உட்காந்து மாதிரி ஏதோ பண்ணிக்கின்னு போயின்னு வந்துக்கின்னு ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தோண போகுதுன்னு சொல்லி நமக்கு தூக்கமே வாழ்க்கையாகி போச்சு. அம்மா எங்கடா? அம்மா தூங்கி நிற்கிறாங்க பாஸ்டர். 8 மணிக்கு அம்மா எங்கடா? இப்போதான் சாப்பிட்டு படுத்துறாங்க பாஸ்டர். 3 மணிக்கு அம்மா எங்கடா? அம்மா இப்போ 3ஆம் ஆண்டில் இருக்கிறாங்க பாஸ்டர். தூக்கமே வாழ்க்கை, உருபடாது. தூங்க வேண்டியதுதான். ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தூங்கு, நல்ல தப்பு இல்லை, தூங்கு. அதுக்காக தூக்கமே வாழ்க்கை ஆக்கிடாது. வளை போய் அவன் சொல்றது, போய் எறும்புகிட்ட போய் கத்துக்கும். இன்னைக்கு 30 சொல்றாரு, பூமியிலே சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4. அவையாவன: 1 அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசலும் ராஜா இல்லாது இருந்தும் பவுஞ்சாய் கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் சிலந்தி பூச்சியுமே உலகத்திலே மகா ஞானம். உன் பேர் என் பேர் அங்க வரல. புரியுதா இல்லையா? ஹலோ தம்பி, தூங்குற கை வைத்து பார்க்கலாம். எனக்கு உள்ள வேறு போயினே இருக்குது. உள்ள பனிலாம் சுத்தமும் நனைஞ்சிருச்சு. ஆனால் அப்படி ஃப்ரெஷ் ஆக்குற நீ இதே போட கடையும் கூட நீ கலந்து போயிட்டு வந்துடலாம். வேர்வையும் கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் உயிர் விட்டு பேசி கொண்டிருக்கிற, ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். உன் குடும்பத்தில் எல்லா கோணலும் மாறிடணும். வரப்போகிற 7ஆம் மாசத்துல உன் குடும்பத்தில் இல்லையா, தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தணும். உன் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றணும். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பைபிள் போட்டிருக்கு பாருங்க, ஆவியை ஊற்ற மட்டும் அது அப்படியே இருந்தது இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் மாசத்துல ஆவியாவுடைய அணுக்கரகம் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல உண்டாகணும் இல்லையா? இது வரைக்கும் இருந்த எல்லா சண்டை சச்சரவு பிசாசுகள் எல்லாம் நீங்கி உன் குடும்பம் ஒரு சமாதானமாய் மாறணும். ஒப்பு கொடுக்கலாமா? என்ன இன்னும் 8 பாயிண்ட் இருக்குது. அடுத்த வாரம் பேசுவோம். குடும்பத்துல அவ்வளவு கோணல் இருக்கு. சீக்கிரமா, ஐயோ இயேசுவே, இப்போதான் சோம்பேறி இருக்காம உற்சாகமா இருன்னு சொன்னேன். உற்சாகமா இருக்கணும். பாரு, இந்த தேவகுமார் துள்ளி குதிக்கிறார் பாரு. 58 வயசாகுது. 60 ஏசு ரத்தம் 60 வயசுல அப்படி எழுந்து நிற்பார் பாருங்க.
அதுதான் கூடக்குடின்னு சொல்றது. சும்மா போட்டு சோறு போட்டு துண்ணு வயிறு தான் உங்களை பெற்று போகுது. ஒரு வேளை உபவாசம் போடு, டெய்லி ஒரு வேளை உபவாசம் போடு. புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுவா. குடும்பம் கட்டுற வேலை உன் வேலை. ஏன் உங்களுக்கு நாங்கள் நிறைய பேசணும் தெரியுமா? குடும்பத்தை கட்டுற வேலையை ஆண்டு உண்மையில வச்சிட்டாரு. இது தோட்டத்தை பண்படுத்தும், காவல் காக்கும். சமயம் பாம்பை உள்ள கூட விட்டுரும். பாம்பை உள்ள விட்டு தான் இப்போ குடும்பம் போய் நிற்குது. தோட்டத்தை பண்படுத்தணும், காவல் காக்கணும். ஆமாம், ராத்திரிலாம் உட்காந்து குடும்பத்தை ஜோம் பண்ணு, புரியுதா? ஆமாம், நான் வாய்ச்சிட்டு வரேன் பாஸ்டர். வாய்ஸ் என்ன? இன்னும் அதே கஷ்டம் போல, இன்னும் அதே தரித்திரம் போல ஒரு வாய்ச்சிட்டு வராராம். வாய்ச்சிட்டு நீ ஜெபம் பண்ணிடி. இது பாரு, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாமல் அந்த ஆளை விடக்கூடாது. ஆமாம், தெத்தி அடிச்சு படி படி விடு. திட்டு எங்க வந்துக்குதா? யாரு வெளி எட்டி வெளி தள்ளி விட்டு 2 நாள் பணியில் பட்டதான் தூக்கம் வரும், அது புத்தி வரும். ஆமா, ஏற்கனவே அவளை எட்டி தான் வெளியே தள்ளிக்கிறா. இப்போ சொல்லிட்டியா, இனி அவன் வீட்டை சேர்க்க மாட்டா, போ ஜோமண்ணு. ஏன்னா கர்த்தருடைய பொறுப்பு. உங்க பொறுப்பு என்ன? பண்படுத்தி இல்லையா தோட்டத்தை காக்கணும். நீங்க பின்னிட்டு பார்த்துட்டீங்கன்னா உப்பு தூணுதான். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க, புரியுதா? கை வைத்து ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் ஒரு லோத்தின் மனைவி போல ஆண்டவரே பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறிவிடக் கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு அவலட்சணமான ஒரு மனுஷியாய் மாறிவிடக் கூடாது ஆண்டவரே. இயேசுவே, ஆமா, ஒரு எச்சரிப்பின் பொருளாய் நான் மாறிவிடக் கூடாது ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அந்த குடும்பம் 10 தலைமுறைக்கு கோயிலுக்கே வரக்கூட நான் சொல்லிட்டாரு. காரணம் என்ன? அந்த லோத்தின் மனைவி சரியா தன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இல்லையா சரியா நடத்தாதனால்தான். ஒப்பு கொடு ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமா, திருவசனத்தை கேட்கிற மக்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற மக்களாகவும் எங்களை மாற்றும்படி ஆச்சபம் என்றப்பா. எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு அடையாளமாய் அற்புதமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோணலானவைகளெல்லாம் நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. கீழ்ப்படிய கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொரு மக்களின் குடும்பத்தையும் தெய்வம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இப்போதும் புறப்பட்டு போகிறார்கள், தூரை கூட அனுப்புங்க. கர்த்தர் நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு கொடுக்கிறாக. வியாதிகள், பலவீன போராட்டங்கள், கஷ்ட துன்பங்களாம் மாறுவதாக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக. ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறார்கள். கர்த்தாவே, ஒரு புதிய பலனை கொடுத்து அபிஷேகத்தை நடத்துவீராக. எல்லா நன்மைகளும் பெற்று உமக்கு மகிமையை வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஹல்லேலூயா.